சிஸ்டர், சீப் டாக்டர் ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு சார். அழகர், சீப் டாக்டர் கூட்டி வா. ஓகே பரம்பரை. சார், நீங்க வராதீங்க, இங்கே இருங்க. தம்பி, நீதான் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணியாப்பா? ஆமா சார். என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமாப்பா? சார், நான் அந்த ஏரியால தான் ஆட்டோ ஓட்டுறேன். 2 பேரும் கேஷுவலா நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா தான் சார் நாங்க பார்த்து உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணோம். அப்புறம் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் சார். என்னாச்சு பழையமணி? ஏன் இப்படி அழுகுற? நம்ம எத்தனை ஆக்சிடென்ட பார்த்திருப்போம். நம்ம போலீஸ்காரங்கிறத மறந்துட்டு நீ ஏன் இப்படி அழுகுற? மத்தவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட் நமக்கு வெறும் கேஸ் தான் சார். ஆனா மயிலுக்கு நடந்தது என்னால அப்படி ஏத்துக்க முடியல. அவ என் தங்கச்சி மாதிரி. அக்கா அக்கா நீ எப்பவுமே பாசமா இருப்பா. அவளுக்கு போய் இப்படி ஆயிடுச்சுன்னா வருத்தமா இருக்கு சார். விதிக்கு நல்லது கெட்டது, அன்பு பாசம் பிரியம் இது எதுவுமே தெரியாது. சட்டம் தான் கடமையை செய்தோ இல்லையோ, கட்டம் தான் கடமையை செய்யும். நேரம் சரியில்லைன்னா அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். மயிலு எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கும், நல்லது மட்டும்தான் செய்யும். மயிலுக்கு பெருசா எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம வேண்டிப்போம் சார். சிஸ்டர், சார், ஆமா புது அம்மனிக்கு சரி, இப்போ மயிலுக்கு எப்படி இருக்கு சிஸ்டர்? அவங்க தலையிலயும் கால்லயும் பலமா அடிபட்டு இருக்கு சார். பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது சார். மயில் உயிருக்கு ஏதோ ஆபத்து இல்லைல்ல? அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது மேடம். டாக்டர் வருவாரு, அவர்கிட்டயே நீங்க கேட்டுக்குங்க. சார், நான் வேலைக்கு போகணும். நான் கிளம்பலாமா? நீ கிளம்பு தம்பி. உன் போன் நம்பர் கொடுத்துட்டு போ. சொல்லு. 6300. டாக்டர். சொல்லுங்க. நீங்கெல்லாம் அவங்க கூட ஒர்க் பண்றவங்களா? ஆமாங்க டாக்டர். அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க டாக்டர். கண்டிஷன் எப்படின்னு தெரிஞ்சுட்டு சொல்லலாம்னு இருக்கோம். பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. வண்டி இடிச்ச வேகத்துல எகிரி போய் கிரவுண்ட்ல ஃபோர்ஸா விழுந்திருக்காங்க. சோ தலையில பலமா அடிபட்டிருக்கு. செரிபிரல் ஹெமரேஜ், ஐ மீன் பிரெயின் சிவியரா டேமேஜ் ஆயிருக்குமோன்னு சந்தேகப்படுறோம். அதனால தான்
பேஷண்ட்டுக்கு இன்னும் கான்சியஸ்னஸே வரல. பிரெயினை சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் எங்க டேமேஜ் இருக்கு, ரத்த கசிவுகள்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்ல முடியும். அதை பொறுத்து தான் மத்த ட்ரீட்மெண்ட்டை நாங்க கொடுக்க முடியும். சார், மயில காப்பாத்த முடியும்ல? அந்த உத்தரவாதத்தை இப்ப என்னால கொடுக்க முடியாது மேடம். பிரெயின்ல தான் ரொம்ப ரிஸ்கான ஏரியாஸ்லாம் இருக்கு. அந்த இடத்துல டேமேஜோ இல்ல ரத்த கசிவோ இருந்தா காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். மோரோவர் பிளட்டும் அதிகமா லாஸ் ஆயிருக்கிறதுனால அவங்களோட பிபி குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம காம்ப்ளிகேஷன்ஸும் நிறைய இருக்கு. எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். டாக்டர், பி prepared for everything. காப்பாத்திரலான்னு நம்பிக்கை ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டீங்களே டாக்டர். ஒரு டாக்டரா நான் உங்களுக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க முடியாது. ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நீங்க அவங்க வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லிடுங்க. பேஷண்டோட கண்டிஷனை பொறுத்து எமர்ஜென்சி சர்ஜரி தேவைப்படும். அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ஒப்புதல் தேவைப்படும். அவங்க சைன் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அவங்களும் இங்க சீக்கிரம் வந்துட்டா நல்லது. சரிங்க டாக்டர், நாங்க ஃபோன் பண்ணி வர சொல்றோம். சீக்கிரம் சொல்லிடுங்க. சரிங்க. பழையபடி மயில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லு. என்னால முடியாது சார். போன் பண்ணாலும் எனக்கு அழுகியாதான் வரும். நீங்களே சொல்லிடுங்க சார். என்ன பழையபடி, போலீஸ்ல இருந்துட்டு இவ்வளவு வீக்கா இருக்க கூடாது. புதுமணி, நம்ம ஸ்டேஷன்ல ஒரு போலீஸுங்கிறத மறந்துட்டு இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸா மட்டும் பார்க்கணும். பர்சனலா எடுத்துட்டா கஷ்டம் நமக்கு தான். அழுகாதம்மா, கண்ணத்தோட அழுகாத. ஆண்டவர் வேற மீட்டிங்ல இருப்பாரு. இப்ப அவருக்கு நம்ம எப்படி தகவல் சொல்றது? யோ, ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு சவுண்ட் வருதியா? இதான் பிரஷர் மிஷினா? ஆமாங்கய்யா. நீ போட்டு பாக்குறியா? போட்டு பாக்குறேங்கய்யா. யோ இன்சு, பாக்குறியா? ஐயா, ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க ஐயா. நம்ம இன்ஸ்பெக்டர் கூடுறா, தெம்பா சாப்பிட்டு நம்மளுக்கு காவலா இருக்கட்டும். ஐயா, சார் காவலுக்கு வந்திருக்காரா இல்ல நீங்க தப்பிச்சிட கூடாதுன்னு கண்காணிக்க வந்திருக்காரா? எதுக்கு வந்திருந்தாலும் சரி, இவர் நம்ம விருந்தாளிடா. இவரை கவனிக்க வேண்டியது நம்ம கடமைடா. ஐயா, உங்க கையாலே கொடுங்க ஐயா. எடுத்துக்கையா, சாப்பிடுயா. நீங்க சாப்பிடுங்க சார். சாப்பிடியா, சும்மா சாப்பிடியா, கூச்சப்படாத. உன்னை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டா எனக்கு தான் வயிறு வலிக்கும். குருமூர்த்தியா, நல்ல பேரியா. அந்த எம்எல்ஏவோட பையனை நீ தானே ஜெயில புடிச்சு போட்ட. நம்ம விஷயத்துல இப்படி நேர்மையின் சிகரமாவெல்லாம் இருக்க கூடாது. அதுக்கு தான் உனக்கு ஆப்பிள் எல்லாம் கொடுத்து கவனிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு? வாங்க டாக்டர். ஹலோ சார். எதுக்கு கஷ்டப்பட்டு என்ன பார்க்க வரீங்க? வேற வேலை இருந்தா பாருங்க. ஃபார்மாலிட்டிக்கு நான் உங்களை பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் சார். இன்ஜெக்ஷன் கொடுமா. இந்தாங்க டாக்டர். என்ன டாக்டர் இது? ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம் சார். என்ன டாக்டர் காமெடி பண்றீங்களா? லஞ்சம் வாங்கின கேஸ்ல நான் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் ஹார்ட் அட்டாக்னு போய் சொல்லி இங்க அட்மிட் ஆகிருக்கிறேன். நீங்க நிஜமாவே என்ன பேஷண்ட் ஆக்கிருவீங்க போல் இருக்கே. இப்படிதான் நல்லா வர்றவங்களை எல்லாம் பேஷண்ட் ஆக்கி காசு பாக்குறீங்களா? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். இது விட்டமின் இன்ஜெக்ஷன் சார். இதை போட்டுக்கிட்டா தெம்பா இருக்கலாம் சார். எனக்கு தெம்பு தர வைட்டமின் எல்லாம் சாயந்தரம் வருது. எல்லாம் ஃபாரின் சரக்கு. டியூட்டி முடிச்சுட்டு வந்தா நீங்களும் எனக்கு கம்பெனி கொடுக்கலாம். வரீங்களா? இல்ல சார், எனக்கு பழக்கம் இல்லை. நான் இங்க அட்மிட் ஆனதுனால மாத்திரை கொடுக்கறது மருந்து கொடுக்கறதுன்னு அடிக்கடி இங்க வராதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் பாட்டுக்கு இங்க ஹோட்டல்ல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஜாலியா இருந்துட்டு போறேன். ஆனா ரிப்போர்ட்டை மாத்திரம் கரெக்டா ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ரிப்போர்ட்ல எனக்கு லோ பிரஷரு, ஹார்ட்ல 4-5 அடைப்பு இருக்கு, ஏற்கனவே பெரிய அட்டாக் வந்திருக்குதுன்னு அள்ளி விடுங்க. உங்களுக்கு தெரியாத மருத்துவம் ஒண்ணும் இல்ல.
நீங்க குடுக்குற ரிப்போர்ட்டை வச்சுதான் கோர்ட்ல நான் ஆஜராகாம எஸ்கேப் ஆக முடியும். அத மனசுல வச்சுக்கிட்டு ரிப்போர்ட்டை எழுதுங்க, சரியா? யோ இன்ஸ்பெக்டர், டாக்டர் இன்னும் குழப்பத்துல தான் இருக்காரு போல் இருக்கு. நீ இதெல்லாம் தெளிவா சொல்லி கொடுக்க மாட்டியா? சார், நான் டாக்டர்கிட்ட பேசிக்கிறேன். டாக்டர் கிட்ட என்ன பத்தி பேசிட்டு எஸ்பி கிட்ட போய் உள்ளத உள்ளபடி சொல்லிடாதையா. அமைச்சரு ஹாஸ்பிட்டல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு, ஆப்பிள் பிரியாணி எல்லாம் கட்டுன்னு கட்டுறாருன்னு போட்டு கொடுத்துறாதையா. அமைச்சருக்கு ரொம்ப உடம்பு முடியல, சீரியஸான கண்டிஷன்ல தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு நீ ஒரு கதை எழுதியா? சரிங்க. இத மட்டும் நீ எனக்கு பண்ணி கொடுத்துட்டானா நான் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்த உடனே உன்னை வெயிட்டா கவனிக்கிறேன். என்ன சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன். டாக்டர் கிட்ட நான் தெளிவா பேசிக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் வாங்க நம்ம வெளியே போய் பேசுவோம். டாக்டர், நீங்க டென்ஷன் ஆகுறதுல அர்த்தமே இல்ல. அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நம்ம நடக்கணும். நான் சொல்றபடி நீங்க ரிப்போர்ட் எழுதுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சார், பிரச்சனை எதுவும் வந்துடாது இல்ல? சார், எதுவும் வராது சார். எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், பயப்படாம போங்க. சரிங்க சார். சரி, நான் சூழ்நிலை பார்த்து கூப்பிடுறேன், நீ ஸ்டேஷனை பார்த்துக்க. ஆண்டவர் எஸ்பி ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரு, இங்க என்ன பண்றாரு? ஆண்டவரே! பரமர, நீங்க எப்படி இங்க? ஆமா, நீங்க எப்படி இங்க? நான் உங்களை கேள்வி கேட்டா திரும்ப என்ன கேள்வி கேட்பீங்களா? ஸ்டேஷனை பார்த்துக்க இங்க என்ன பண்றீங்க? நம்ம புது அம்மனிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் கொண்டாந்து சேர்த்திருக்காங்க. என்ன பரம்பரை சொல்றீங்க? இது எப்ப நடந்தது? காலையில 10 மணி இருக்குங்க ஆண்டவரே. ஸ்டேஷனுக்கு வர்ற வழியில எவனோ ஒரு வண்டிக்காரன் அடிச்சு தூக்கிட்டு நிக்காம போயிருக்கான். அங்க இருக்கிற ஆட்டோக்காரங்க நம்ம ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்காங்க ஆண்டவரே. ஏன் பரமர, 10 மணிக்கு நடந்த தகவலை பொறுமையா எனக்கு இப்பதான் சொல்லுவீங்களா? இல்லைங்க ஆண்டவரே, நீங்க எஸ்பி மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போனீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது ஆண்டவரே சொல்லிங்க. ஆனா நீங்க இப்ப இங்க இருப்பீங்க தெரியாதுங்க ஆண்டவரே. சரி, டாக்டர் என்ன சொல்றாரு? மயிலோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கான்? கொஞ்சம் சீரியஸா தான் இருக்குங்க ஆண்டவரே, மண்டையில பலமா அடிபட்டு இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க ஆண்டவரே. டாக்டர் சொன்னதை கேட்டதுல இருந்து அதுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க ஆண்டவரே. எனக்கு புரிஞ்சிருச்சு பரமர. எம்எல்ஏ நேத்து நைட்டு சொன்னான்ல, கரெக்டா செஞ்சிட்டான் போல இருக்கு. சீக்கிரமே உன் கான்ஸ்டபிளை பத்தி கெட்ட நியூஸ் வரும். இதே மாதிரி சரக்கு அடிச்சுட்டு கொண்டாட நீ தயாரா? இது எம்எல்ஏ வேலைங்களா ஆண்டவரே? நேத்து தான் இதை பத்தி பேசிட்டு இருந்தாரு, அதுக்குள்ள ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு. பரமர, இந்த மாதிரி விஷயத்துல பகையை தீர்த்துக்கிறதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதுவும் அவனுங்க அதிகாரத்துல இருக்கும்போது கணக்கை கரெக்டா தீக்கிறதுல தான் குறியா இருப்பானுங்க. அவனுங்க எவ்வளவு வன்மமா பேசினாங்க நேத்து நீங்களும் தானே பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தீங்க. நேத்து நான் கொஞ்சம் மப்பிள் இருந்தேன் ஆண்டவரே. தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு காலகாலமா சொல்லுவானுங்க. அது மாதிரி நீங்க ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டீங்க. பையன் ஜெயில இருக்கிறதுக்கு மயில் தான் காரணம்னு கடைசி நிமிஷத்துல எம்எல்ஏ கண்டுபிடிச்சானுங்க. இல்லாட்டி மயில் படுத்திருக்கிற இடத்துல நீங்க படுத்திருப்பீங்கல்ல. பரமர, இத சந்தோஷமா சொல்றீங்களா இல்ல வருத்தமா சொல்றீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலிங்கிற நிம்மதியில சொல்றேங்க ஆண்டவரே. எப்ப பார்த்தாலும் என்னையவே சந்தேகப்படுங்க. உங்களுக்கு நல்லவன் கேட்டவன் யாருன்னே தெரியாது. ஆமா, நீங்க இங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லவே இல்லீங்களா ஆண்டவரே? அத ஏன் கேக்குறீங்க பரமர? லஞ்சம் வாங்கின கேஸ்ல அரெஸ்ட் ஆனார்ல சந்தானம். ஆமாங்க. அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இங்க கொண்டாந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் ஆன அமைச்சருக்கு ஹார்ட் அட்டாக் வள்ளினாங்க தான் காய்ச்சறீங்க. ஆமா, அந்த ஆள் பாதுகாப்பு உங்களை அனுப்பி வச்சிருக்காங்க பாருங்க. 500 கோடி ரூபாய் அடிச்சு அவன் பாட்டுக்கு வந்து ஹாயா படுத்துட்டு இருக்கான். அவன் எங்கேயும் தப்பிச்சு போயிட கூடாதுங்கிறதுக்கு என்ன காவ காக்கிறதுக்கு கொண்டாந்து போட்டிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு காட்ட கிரிமினலுக்கு காவ காக்கிறதே வேலையா இருக்கு. காலங்காலம் நம்ம அதைத்தானுங்க பாத்துட்டு இருக்கிறோம். அலையெழுத்துங்க 500 கோடிங்க. அதுக்கு எத்தனை சைபர் இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கா தெரியுங்களா? நம்ம எல்லாம் அதை எழுதி பாத்துக்க வேண்டியதுதான். வாழ்க்கையில நம்ம அவ்வளவு பெரிய அமௌண்ட சம்பாதிக்க முடியுங்களா ஆண்டவரே? 500 கோடியை விடுங்க, மயிலு மாதிரி நேர்மையின் சிகரங்கள் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் 5 பைசா கூட சம்பாதிக்க முடியாது.
நம்மளோட வயிற்றுச்சல் தான் அவன் இப்படி படுத்து கிடக்குறான். அது சரி, அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேங்க ஆண்டவரே. மயிலோட அக்காவும் அம்மாவும் இங்கதான் வந்துட்டு இருக்காங்க ஆண்டவரே. நீங்களும் புதுமணி ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற பொண்ணு, நீங்க பார்க்காம இருந்தா அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. நான் என்ன மாட்டேன் நான் சொன்னேன். அமைச்சரோட ஆளுங்க என் பக்கத்துல இருந்துட்டு என்னை எரிச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. நேரம் கிடைக்கும் போது நான் வந்து பாத்துக்கிறேன். எனக்கு நீங்க அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, சரியா? சரிங்க ஆண்டவரே. சார், டாக்டர் கிட்ட தெளிவா பேசிட்டீங்கல்ல, அவர் சொதப்பிட மாட்டாரு. ஏன் ஆளுக்கு இதையே கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் ஒண்ணும் ஆகாம இருக்கிறது நான் பொறுப்புன்னு சொன்னா இல்லையா? சார் கோவிச்சுக்காதீங்க சார், ரிப்போர்ட் பக்காவா இருக்கணும். இல்லன்னா பிபி உள்ள நுழைஞ்சு குடஞ்சிருவார் சார். சுசீலா, என் பொண்ணு மயில எங்க இருக்கா? உனக்கு என்னடையாச்சு? என் மயில, என் மகளே, என்னாச்சு உனக்கு? அப்பா மயிலு தான் என் பொண்ணா? மயிலு அம்மா, சிஸ்டர், மயில எப்படி இருக்கா? யாரு? அந்த போலீஸ் அம்மாவைய கேக்குறீங்க? ஆமா, அவங்கள ஐசியூக்கு மாத்திட்டாங்களே. நேரா போய் லெஃப்ட்ல லாஸ்ட் ஒன். ஐயோ மயிலே, என் மகளே, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானடி குலசாமி கோயிலுக்கெல்லாம் போகணும். சார் சார் சார், என் பொண்ணுக்கு என்னாச்சு சார்? என் பொண்ணுக்கு என்னாச்சு? எந்த படுபாவி சார் என் தங்கத்தை இப்படி பண்ணா? தெரியலீங்கம்மா, எவனோ ஒரு வண்டிக்காரன் வந்து வேகமா இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சாதான் யாரு என்னங்கிற விஷயம் தெரியும். என் பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியும்ல சார். தன்னை அறியாம கூட அவன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை சார். அவளுக்கு ஏன் சார் இப்படி ஒரு கொடுமை நடக்கணும்? அவளுக்கு பதிலா எனக்கு ஏதாவது ஆயிருக்க கூடாதா? வாழ்ந்து முடிச்சு என்ன விட்டுட்டு வாழ வேண்டிய என் பொண்ணுக்கு ஏன் சார் இந்த கஷ்டம்? அம்மா அழுகாதீங்க, தைரியமா இருங்க. தங்கம் தங்கன்னு சொன்னீங்களே, நிஜமாவே மயில் தங்கம் தாமா. மயிலுக்கு எதுவும் ஆகாது, அவன் நல்லபடியா திரும்பி வந்துருவான். நீங்க தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. இங்க பாருங்க, மயிலுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுதான் நாங்க எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்கோம். இத்தனை பேரோட வேண்டுதல் மீறி மயிலுக்கு ஒண்ணும் ஆகாதுங்கம்மா. மனசை தளர விடாம நம்பிக்கையோட இருங்க. அம்மா, டாக்டர், இவங்கதான் மயிலோட அம்மா, இவங்கதான் அக்கா. மயில் எப்படி இருக்கா? அவ உயிருக்கு ஆபத்து இல்லையே? உங்ககிட்டயே நான் இருக்கிற உண்மையை சொல்லிடுறேம்மா. மயிலுக்கு தலையில பலமா அடிபட்டு, அதனாலதான் அவங்களுக்கு இன்னும் சுயநினைவே வரல. எப்ப வருங்கிறதையும் என்னால கரெக்டா சொல்ல முடியாதுங்க. நாங்க கொடுத்த மருந்துக்கு இந்நேரம் அவங்களுக்கு நினைவு திரும்பி இருக்கணும். இப்பவும் அது நடக்கலன்னா மூளையில ஏதோ பெருசா பாதிப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கத்தான் நாங்க ஸ்கேன் பண்ணிருக்கோம். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இன்னும் வரல. அதெல்லாம் வந்தா தான் அவங்களோட கண்டிஷனை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா நாங்க சொல்ல முடியும். ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம்டு, அவங்க நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு.
மயிலுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பாதி உசுரே போயிடுச்சுங்க. நான் மனசு முழுக்க பயத்தோட வந்திருக்கேன். தைரியம் வர மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்க இப்படி பயமுறுத்துறீங்களே ஐயா. நான் பயமுறுத்தலமா, இருக்கிற கண்டிஷனை நான் சொன்னேன். காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பின்னாடி முடியாம போயிடுச்சுன்னா அது உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் சங்கடம் இல்லையா? உசுரை காப்பாத்துற நீங்களா சாமி மாதிரி. நான் உங்களை சாமியா நினைச்சுதான் பேசுறேன். மயிலுக்கு நான் அம்மாவா இருந்தாலும் எங்க குடும்பத்தோட ஆதாரமே அவதான் டாக்டர். அவன் மட்டும் இல்லைன்னா எங்க யாராலுமே தாங்கிக்க முடியாது டாக்டர். நாங்க யாரும் வாழறதுல அர்த்தமே இல்லைங்க. பொண்ணோட வாழ்க்கை இல்ல டாக்டர், குடும்பத்தோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு டாக்டர். அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். மேடம், எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம். நீங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க, நல்லதே நடக்கும். நீங்களும் பாசிட்டிவாவே திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவாவே நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ.